Good evening, everyone. Lesson 4ல நம்ம எதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஒர்க்கிங் வித் ஸ்டேஜ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் எப்படி ஒர்க் பண்றது பத்தி தான் பார்த்தோம். என்னுடைய ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்னா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீப் சப்போர்ட்டிங். லெசன் 5ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒர்க்கிங் வித் ரூலர், கைட்ஸ் அண்ட் கிரிட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனிமேட் 2021 நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்றேன். Go to file, new. Some presets இதுல கொடுத்திருக்காங்க. நான் கேரக்டர் அனிமேஷன் சூஸ் பண்ணிட்டேன். அதுல ஃபுல் ஹெச்டி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி இந்த ஆப்ஷன்லாம் நான் பழைய வீடியோலயே சொல்லியிருப்பேன். பார்க்கலாம்னா கண்டிப்பா பழைய லெசன்ஸை பார்த்துட்டு இந்த லெசன்ஸ் பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். தென் கிரியேட். இந்த ஒயிட் ஸ்பேஸ் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்டேஜ், கண்ட்ரோல் பிளஸ், கண்ட்ரோல் மைனஸ், ஜூம் இன், ஜூம் அவுட். ரூலர் அது எப்படி எனேபிள் பண்றது? Go to view, rulers. இதுக்கான ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட் ஆர். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ரூலர் வந்து எனேபிள் ஆகுது. பாத்தீங்களா மேல, தென் லெஃப்ட் சைட்ல வியூ ஆகுது இல்ல, இதுதான் ரூலர்ஸ். இதை நம்ம கைட்லைன் கிரியேட் பண்ணிக்கலாம். கிளிக் அண்ட் டிராக். கிளிக் அண்ட் டிராக் பண்றது மூலமா உங்களுக்கு கைட்லைன் கிரியேட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் எனக்கு இந்த கைட்லைன் வந்து பொசிஷன் படி கொடுக்கணும் அப்படின்னா இந்த கைட்லைனுக்கு மேல டபுள் கிளிக் பண்ணுங்க. இதுல 328.1 பிக்சல்ஸ்ல நான் வச்சிருக்கிறேன் கைட்லைன். சப்போஸ் எனக்கு 500ல வேணும் அப்படின்னா 500 கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா என்னுடைய கைட்லைன் இப்போ 500க்கு வந்திருக்கும். இதனுடைய கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா go to view, guides, edit guides. Go to view, guides, edit guidesல போயிட்டு இந்த கைட்லைனுக்கான கலர் வந்து நீங்க சேஞ்ச் பண்ண முடியும். I want red color, so you can choose the red color. இது வந்து show or hide the guides. உங்களுக்கு ஷோ பண்ணிக்கலாம், ஹைட் பண்ணிக்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கைட்லைன் வந்து உங்களுக்கு கிளியரா ஸ்னாப் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்க எனேபிள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கைட்ஸை வந்து லாக் பண்ணணும் அப்படின்னாலும் இதுல நீங்க லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்ஸ் நீங்க லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாக், தென் ஓகே. இந்த கிளியர் ஆல்னா டிஃபால்ட் எப்படி இருந்ததோ அதே மாதிரி கொடுக்கறதுக்கு நம்ம கிளியர் ஆல் கொடுத்துக்கலாம். சேவ் டிஃபால்ட் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நான் டிக் பண்ணியிருக்கிறேன். இப்ப சேவ் டிஃபால்ட் கொடுத்துட்டு திரும்ப நீங்க எடிட் கைட்ஸுக்கு வரும்போது நம்ம லாஸ்டா எதுல சேவ் பண்ணி வச்சிருந்தோமோ அதே ஆப்ஷன்ல தான் அது ஒர்க் ஆகும். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க டைரக்டா ஓகே கொடுத்துக்கலாம். சேவ் டிஃபால்ட் கொடுக்காம டைரக்டா ஓகே கொடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இப்ப என்னோட கைட்லைன்ஸ் எல்லாமே லாக் ஆயிருக்கு. என்னால மூவ் பண்ண முடியல. திரும்ப நான் எடிட் கைட்ல போய் தான் சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஜஸ்ட் கோ டு வியூ, கைட்ஸ். இங்க பாருங்க லாக் கைட்ஸ் இருக்குது. இதுல அன்டிக் பண்ணி விட்டீங்கன்னா திரும்ப உங்களுக்கான கைட்ஸை நீங்க மூவ் பண்ணிக்கலாம். ஷோ ஆர் ஹைட் தி கைட்லைன்ஸ். கோ டு வியூ, அகைன் கைட்ஸ். இதுல ஷோ. இதை அன்டிக் பண்ணி விட்டீங்கன்னா இந்த கைட்லைன்ஸ் எல்லாமே ஹைட் ஆயிரும். அதுக்கான ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் செமிகோலன் யூஸ் பண்ணா போதும். டைரக்டா கண்ட்ரோல் செமிகோலன் யூஸ் பண்றது மூலமா உங்களுக்கு கைட்லைன்ஸை ஷோ ஆர் ஹைட் பண்ணிக்க முடியும். கண்ட்ரோல் செமிகோலன். இது தெரியல அப்படின்னா go to view, guides, show guides or hide. ரெண்டுக்குமே ஒரே ஆப்ஷன் தான், கண்ட்ரோல் செமிகோலன். உங்களுக்கு கைட்லைன்ஸ் எதுவுமே வேண்டாம் அப்படின்னா நீங்க கிளியர் கைட்ஸ் கொடுத்துக்க முடியும். தென் நம்ம பார்க்கக்கூடியது கிரிட்ஸ். இப்ப எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் கிளியர் கைட்ஸ் கொடுத்துக்கிறேன். தென் go to view, grid, show grid, control single quotes. இத போயிட்டு ஷோ கிரிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸா நமக்கு கிரிட் வந்து எனேபிள் ஆகும். ஜூம் இன் பண்ணி பாருங்க, கண்ட்ரோல் பிளஸ், கண்ட்ரோல் மைனஸ், ஜூம் இன், ஜூம் அவுட். இப்ப என்னோட இந்த கிரிட் பாக்ஸஸ் இருக்குல்ல, இதை வந்து ஜூம் பண்ணணும் அப்படின்னா go to view,
கிரிட் எடிட் கிரிட்ல போயிட்டு நீங்க இந்த கிரிடோட கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கோ டு கலர், உங்களுக்கு ப்ளூ கலர் வேணா ப்ளூ, ரெட் வேணா ரெட், எதுனாலுமே நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். செகண்ட் ஆப்ஷன் ஷோ ஓவர் ஆப்ஜெக்ட்ஸ். நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் டிராப் பண்றீங்க ஸ்டேஜுக்கு மேல அப்படின்னா அதுக்கு மேல இந்த கிரிட் வந்து வியூ ஆகும், இதை எனபிள் பண்ணா மட்டும். தென் ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க டிராப் பண்றீங்க, அது வந்து கிரிட்டுக்கு கரெக்டா ஸ்னாப் ஆகணும் அப்படின்னா இதை நீங்க எனபிள் பண்ணிக்கலாம். நான் இம்பார்ட்டண்டா சொன்ன ஆப்ஷன், இந்த கிரிட்டோட சைஸ் நம்ம மாத்தணும் அப்படின்னா இதுல நான் 60 பிக்சல் கொடுத்துக்கிறேன். பாத்தீங்களா என்னோட கிரிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஒவ்வொரு பாக்ஸோட சைஸ். இதுதான் ஓவராலா ரூலர்ஸ், கைட்ஸ் அண்ட் கிரிட் எப்படி நம்ம அனிமேட் 2021ல யூஸ் பண்றது பத்தி நம்ம பார்த்திருக்கோம். கம்மிங் வீடியோல இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.